Hi friends, welcome to Samriya channel, the 50 reality show, episode 30. பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான பார்வை இன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஸ்ருதிகா உடம்பு சரியில்லை, அவங்க மெஹல் விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் தந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ருதிகா வரதுக்கு இன்னும் ஒரு வாரமாவது ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாரம் ஸ்ருதிகா இல்லாம தான் வந்து ஷோ ஓடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நிக்கி எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ எப்படி எவிக்ட் ஆனாங்க, என்ன கதை அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்பொழுது மீகா அப்படின்ற ஒரு சிங்கர் வந்திருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு எல்லாரையும் ஹோலிக்காக சாங் பாடி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்தது, எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. காக்காவை பாட வச்சாரு, சப்னாவை டான்ஸ் ஆட வச்சாரு. அவர் சொன்னார் திவ்யா வந்து என்னோட ஃபேவரட், பட் அவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் நிக்கியையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அர்பாஸ் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் அப்படின்னு அர்பாஸையும் சொல்றாரு. பிரின்ஸ் அண்ட் யுவிகாவை பார்த்து நீங்க வந்து ஃபயர் கப்பல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி அவரால் பாராட்ட முடிஞ்ச எல்லாரையும் பாராட்டுறாரு. அண்ட் ரிதி அண்ட் சிவத்தையும் பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப ரொமான்டிக்கான கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிதி சொல்கிறாங்க இங்கே ரொமான்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்னாவை கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாரு. மைக்காவா அவர் எப்படி சொல்லணும்னு தெரியல. அவர் வந்து சப்னாவை கூப்பிட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாரு. ஸோ சப்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. இவ்வளோ அழகாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களோட டேலண்ட் எல்லாம், அதாவது நேற்று பிரின்ஸ் வந்து பாடினாரு, அதுலேயே நான் ஆடி போயிட்டேன், இவ்வளோ சூப்பராக பாடுவார் அப்படின்ட்டு. இன்னைக்கு சப்னா ஆடினதுலலாம் வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழகாக ஆடினாங்க. சப்னாவுடைய ஆட்டத்தை பார்த்து லயனே வந்து அவரால் ஆடாமல் இருக்க முடியல, அவரே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கீழே வந்து அர்ச்சனா லயனை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க, லயனே வந்துட்டு ரொமான்டிக் ஆயிட்டாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான செலிப்ரேஷன் ரவுண்ட் தான் வந்து நேற்று ஒரு 20 மினிட்ஸ்க்கு கிட்ட அந்த மாதிரி செலிப்ரேஷன் ரவுண்ட் தான் போயிட்டு இருந்தது. இந்த ஹோலி செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிக்கி அர்பாஸை பார்த்து சொல்றாங்க, நீ வந்து எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற இப்போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்பாஸ் கேட்கிறாரு, ஏது அந்த சிகரெட் விஷயத்தை பத்தி சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. நிக்கி என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்துட்டு நீ என்னை மதிக்க மாட்டேங்கிற, என் வேர்ட்ஸ்க்கும் மதிப்பில்லை, எனக்கும் மதிப்பில்லை உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பர்சனல் ஃபைட் அப்படின்னு மட்டும் தெரியுது. கேம்க்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ லயன் வந்து இப்போ அன்சேஃப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புறாரு. ஸோ நிக்கி, அத்னன், கட்டாரியா, ரஜத் இவங்க எல்லாருமே வந்து அன்சேஃப் ஜோனுக்கு போறாங்க. மிச்ச சேஃப் பிளேயர்ஸ்லாம் வந்து மெஹல் உள்ள வராங்க. இப்போ ரிதி கிட்ட சிவித் பேசிட்டு இருக்காரு, நீ வந்துட்டு சரியில்லை, என் மேல ரொம்ப கோவப்படுற, நீ வந்து மற்றவங்க கிட்ட எல்லாம் சொல்ற, இவன் பண்றது வந்து எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிதியும் சொல்றாங்க, ஆமா கரெக்ட் தான், எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா சிவித் வந்து சரி ஓகே பிடிக்கலன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், இனிமே உங்ககிட்டயே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரிதியும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி அப்படின்னு நீ நினைக்கிறியா ஓகே அப்படின்றாங்க. அதாவது ரிதி என்ன சொல்ல வராங்கன்னா, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இது வந்து இடம் கிடையாது, சோ இதை பத்தி நம்ம வெளியில போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் சிவித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் சிவித் வந்துட்டு இங்க என்ன ட்ரை பண்றாருன்னு தெரியல, ஏதோ ரிதியை வந்துட்டு வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் உண்மையா பண்றாரா, இல்ல சும்மா ஷோக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக, இல்ல அவருக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கிறதுக்காக பண்றாரான்னு தெரியல. பிகாஸ் அவரே வந்து பேட்டியில எல்லாம் சொல்லியிருக்காரு, என்கிட்ட வந்து எந்த ஒரு பொண்ணை கொடுத்தாலும் அந்த பொண்ணை வந்து நான் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைப்பேன், அவங்களோட என்னால் ஃபிளர்ட் பண்ண முடியும், ஃபிளர்ட் பண்ணி அந்த பொண்ணு தான் வந்து செம்ம ஸ்பெஷல், உலகத்திலேயே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலை வந்து என்னால் தர முடியும். பட் அவங்க என்கிட்ட திரும்பி ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்னால் அங்கே நிற்க கூட முடியாது, நான் ஓடியே போயிடுவேன் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஃபிளர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபன்னுக்காக பண்றாரு. ஸோ அப்படி ஃபன்னுக்காக பண்ணும்பொழுது எதுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்போசிட் சைட்லயும் அதே மாதிரியான ரியாக்ஷன் வரணும்னு இவர் எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. சோ சிவித் இப்படி பண்றது வந்து கரெக்ட்னு எனக்கு தோணலை. ஏன்னா பாவம் இன்னொரு ஆப்போசிட் இருக்கிற அந்த பொண்ணு மனசுல ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா, இவர் சும்மா கேமுக்காக ஜாலியா பண்ணிட்டு போயிட்டாருன்னா அந்த பொண்ணு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ரிதியும் வந்து மெச்சூர்ட் எனஃப் டு ஹேண்டில் திஸ். அவங்களும் வந்து ரொம்ப ஈஸியா இதுல வந்து விழுந்துருவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து கரெக்ட்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அந்த லவ் பண்றதெல்லாம் சொல்லி தப்புன்னு நான் சொல்ல, பட் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல ஓகே. பட் சும்மா கேமுக்காக பண்றாங்கன்னா அது தப்புன்னு தான் சொல்லுவேன். அண்ட் சிவித் வந்து அதை ரிதி கிட்ட ஃபோர்ஸ் பண்றதும் தப்பு. ரிதி வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் கரெக்ட். ஸோ இப்போ நேஹல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட அலையன்ஸ்ல இருக்கிற மக்கள் வந்து எனக்கு ஓட் பண்ணிடுவாங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிக்கி சொல்றாங்க, எல்லாருமே வந்து ப்ளே பண்ணணும் தானே நினைப்பாங்க, ஸோ ப்ளே பண்றாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அத்னன் வந்து எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல, நான் போவேனா இருப்பேனா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னைக்கு ஓட்டிங்க்கு பிளான் பண்ணும்பொழுது கூட மனிஷா வந்து ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ரஜத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது, ஸோ ரஜத்துக்காக பாருங்க அப்படின்னு ஃபைசு சொல்றாரு. எனக்கு அத்னன் அண்ட் கட்டாரியா வந்து ரொம்ப முக்கியம், ஸோ நான் அவங்களுக்கு ஓட் இருக்கான்னு பார்த்த பிறகுதான் நான் மற்றவங்களை பத்தி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு காப்பாற்ற வேண்டியது கத்தாரியா அண்ட்
அதுக்கப்புறம் தான் வந்து அவர்கிட்ட ஓட் இருந்தா, அதாவது அவரால யாருக்காவது ஓட் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ரஜத்தை பார்ப்பாரு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கட்டாரியா அண்ட் அத்னன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நட்டாலியா வந்து நிக்கிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஊர்வஷி நிக்கிக்கு போடுறேன்னு சொல்றாங்க. அர்ச்சனாவும் நிக்கிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் கடைசியா வந்து யார் யாரு ஓட் போடுறாங்கன்றதே தெரியல. அண்ட் திவ்யா அந்த ஆப்போசிட் அலையன்ஸ்ல இருந்து திவ்யான்றவங்களும் வந்து நான் நிக்கிக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து டாட்னு பேர் வச்சு அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாட் வந்துட்டு அவங்க வேற யாருக்கும், அதாவது பிரின்ஸோட அலையன்ஸ் சைட்ல இருக்கிற வேற யாருக்கும் ஓட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த அலையன்ஸ்ல இருந்துட்டு, அதாவது ரஜத் அவங்க டீம்ல இருந்துட்டு பிரின்ஸோட டீமுக்காக யாரோ வேலை பார்க்குறாங்க. பட் அந்த டாட் யாரு அப்படிங்கிறது வந்து தெரியல இப்போ வரைக்கும். ஸோ அதை டாட்னு தான் வச்சு எல்லாருமே பேசிக்கிறாங்க அங்க பிரின்ஸ் டீம்ல. ஸோ டாட் வந்துட்டு நமக்கு ஓட் பண்ண போறாங்களாம் அப்படின்னு, நம்ம சைட்ல யாருக்கும் ஓட் பண்ண போறாங்களான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து டேஞ்சர் ஜோன்ல உட்காந்துருக்கவங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த டாட் யாரு அப்படின்னு அவங்க கெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ பார்க்கும்பொழுது அது அர்ச்சனாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இதோ இப்போ நான் சொல்றேன். டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டாங்க. ஓட்டிங் செரிமனி நடக்கும் பொழுது லைன் வந்து ரஜத்துக்கு ஆல்ரெடி வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா? அதாவது பிரின்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தாங்க தெரியுமா? வன்ஷஜோட வீடியோவை போட்டு காமிச்சு நீ போய் வன்ஷஜ் வந்து திட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மொக்கையான அட்வான்டேஜ் வந்து ரஜத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரஜத்துக்கு சூப்பரான அட்வான்டேஜ். ஏன்னா ரஜத்துக்கு தான் வந்து இப்போ ஓட்டே இல்லை. அதனால ரஜத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு வந்து சேனல் நினைச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, ரஜத்துக்கு ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் தராங்க. அது என்னன்னா, நீ வந்து உன்னை காப்பாத்திக்கலாம், இல்லைன்னா இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ரஜத் என்ன சொல்றாரு, நான் என்ன காப்பாத்திக்கலாம்ல, அப்போ நான் என்ன காப்பாத்திக்கிறேன். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் வந்து ரொம்ப முக்கியம். நான் மத்தவங்களுக்கு இந்த ஓட்டை கொடுத்து வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன காப்பாத்திக்கலான்ற ஆப்ஷன் இருக்கும் பொழுது நான் என்னதான் காப்பாத்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யாரா இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரஜத் வந்து தன்னை காப்பாத்திக்கிட்டு அவர் வெளியில வந்துட்டாரு. ஓட் பேசிஸ்ல இன்னும் 2 பேர் சேவ் ஆகுறாங்க. அது பாத்தீங்கன்னா தீனோ அண்ட் அருஷி. மிச்சம் இருக்கிறவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்க மிச்சம் இருக்க மக்களுக்கு எல்லாமே வந்து 2 ஓட் விழுந்திருக்கா. ஸோ ஈக்குவலா டையா இருக்கான். அதனால வந்துட்டு இந்த சேஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை டேஞ்சர் ஜோன்ல இருந்து கூப்பிட்டுறாங்க. யாரு, ரஜத், அருஷி அண்ட் தீனோ. இவங்க எல்லாம் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்து மெஹல்குள்ள வந்துடுறாங்க. இப்ப லயன் சொல்றாரு, இது வந்து என்னோட மெஹல். ஸோ என் மெஹல்ன்றதுனால என்னோட ரூல்ஸ், நான் என்ன ரூல்ஸ் வந்து போடுறேன் அதுதான் ரூல்ஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தடவை திரும்பி வந்து ரீவோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லேயே ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரீவோட்டிங் நடக்குது. அந்த ரீவோட்டிங் வந்து இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருந்து வந்தாங்க இல்லையா மக்கள், அவங்களும் ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆருஷி, தீனோ, ரஜத் இவங்களும் கூட ஓட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த தடவை வந்து ஓட்டிங் மாற போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தா அர்பாஸ் போயிட்டு திவ்யா கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, நீ வந்து நிக்கிக்கு தானே ஓட் பண்ண போறேன்ட்டு. திவ்யா சொன்னாங்க, நான் நிக்கிக்கு தான் ஓட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க 2 பேரும் வெளியில இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் வேற வேற அலையன்ஸ்ல இருந்தாலும் ஓட்டிங் வரும்பொழுது அவங்க 2 பேருக்கு தான் ஓட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு திவ்யா கிட்ட ரிதிலாம் வந்து கேட்குறாங்க, இந்த தடவை ப்ளீஸ் நீ நிக்கிக்கு ஓட் பண்ணாத, நிக்கி எப்படியாவது சேவ் ஆயிடுவா, அவங்க டீம் மக்கள் வந்து அவங்கள சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஓட்டை கொடு, நம்ம டீம் மக்களுக்கு யாருக்காவது ஓட் கொடுக்கலாம் அப்படின்னு, அதாவது விக்ராந்துக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. விக்ராந்துக்கு ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அது ஏன் வந்து திவ்யா கிட்ட போய் ஓட் கொடுன்னு கெஞ்சுறாங்கன்னு தெரியல. அந்த ரிதிமா இவங்கெல்லாம் தான் வந்து அந்த சைட்ல இருக்காங்க. ஆனா வந்து நிக்கிக்கு ஓட் போடாதன்ற மாதிரி திவ்யாவை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ரிதி கேட்குறாங்க. திவ்யா வந்து சொல்லிடுறாங்க, இல்ல நான் ஓட் பண்ணுவேன், ஏன்னா அவன் எனக்கு பண்ணா நான் அவளுக்கு ஓட் பண்ணி தான் ஆகணும், மோரோவர் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட்னு சொல்லிடுறாங்க. டேஞ்சர் ஜோன்ல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் டை ஆயிடுச்சு, அதாவது 2 ஓட்டா விழுந்திருக்கு, ஈக்குவலா விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ இதனால என்ன பண்றாங்க, யாரு ஃபிளிப் ஆயிருப்பா அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அதாவது நிக்கிக்கு வந்து ஒரு 3 ஓட்டு வரதா இருந்தது. இந்த 3 ஓட்டுல வந்து யார் வந்து ஓட் போடாம இருந்தா நிக்கிக்கு 2 ஓட்டு வந்திருக்கும் அப்படின்றத கனெக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து யார் அந்த டாட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓட் போடுவேன்னு சொன்னாங்கன்னா நட்டாலியா ஓட் போடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் நட்டாலியா, அர்பாஸ், ஊர்வஷி, அப்புறம் அர்ச்சனா, இவங்க 4 பேர் தான் போடுறதா இருந்தது. பட் நட்டாலியா வந்து அத்னனுக்கு போட சொல்லி ஃபைசு கன்வின்ஸ் பண்ணி நட்டாலியாவை அத்னனுக்கு போட சொல்லிட்டாப்ல. ஸோ இப்போ இருக்கிறது 3 பேர், ஊர்வஷி, அர்ச்சனா அண்ட் அர்பாஸ் கண்டிப்பா நிக்கிக்கு தான் போட்டிருப்பாப்ல. ஏன்னா அவர் வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, நிக்கியோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ அவர் வந்து பிட்ரே பண்ண வாய்ப்பே இல்லை. அர்ச்சனா மேல டவுட் எல்லாருக்கும் இருந்தது ஹெவியா. அர்ச்சனா தான் வந்து மாறிட்டாங்க, வேற யாருக்கும் ஓட் போட்டாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வந்து அர்ச்சனா மேல இருந்தது எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா. ஆனா அர்ச்சனா சொல்றாங்க, அவங்க வந்து ப்ராமிஸ் பண்றாங்க, நான் உனக்கு தான் ஓட் பண்ணேன், நான் நிக்கிக்கு தான் ஓட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் அவங்க அம்மா மேல, அவங்க வேண்ட கடவுள் மேல எல்லாத்து மேலயும் ப்ராமிஸ் பண்றாங்க. அர்ச்சனா ஏத்துக்கிறாங்க, ஓகேவா நாங்க ஒத்துக்கிறோம், நீ நிக்கிக்கு தான் ஓட் போட்டேன்றதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து இப்ப யாரு ஃபிளிப் ஆயிருப்பா அப்படின்னு பார்த்தா ஊர்வஷி. ஸோ அர்ச்சனா வந்து அடிச்சு சொல்றாங்க, ஊர்வஷி தான் மாத்தி ஓட் பண்றாங்க, நீங்க அவங்கள தான் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஊர்வஷி சொல்றாங்க, இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, நான் 2 டீமுக்குமே இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேன், இந்த டீமுக்கும் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அண்ட் முக்கியமா பிரின்ஸ் டீமுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் யூவிகா வந்து சொல்றாங்க,
இன்கேஸ் வந்து எங்க டீம் அவங்க ப்ரையாரிட்டியா, அதாவது இன்கேஸ் ஊர்வஷி வந்து எங்க டீமை ப்ரையாரிட்டியா வச்சிருந்தாங்கன்னா அவங்க அருஷியை தூக்கி டேஞ்சர் ஜோன்ல போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதனாலேயே ஊர்வஷி சொல்றாங்க, எனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுவும் முக்கியமா பிரின்ஸ் டீமுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. யூவிகாவும் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து நிக்கிக்கு தான் ஓட் போடுவேன்னு அடம் பிடிக்கிறதுனால யூவிகா சொல்றாங்க, இனிமே திவ்யா வந்து நம்மளுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்க மாட்டா, அதாவது அவள் டேஞ்சர் ஜோனுக்கு போனோம்னா அவளை நம்ம காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஏன்னா நம்ம டீமுக்காக நம்ம அலையன்ஸ் மக்களுக்காக அவ வந்து ஓட் பண்ண மாட்டேங்கிறா, அந்த ஆப்போசிட் அலையன்ஸ்க்காக ஓட் பண்றா, அதனால நம்ம வந்துட்டு இவளை நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வச்சுக்கூடாதுன்ற மாதிரி யுவிகா சொல்றாங்க. ஸோ இத்தனை பேரையும் எதிர்த்தும் திவ்யா வந்து நிக்கிக்கு தான் ஓட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடைசியா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற எல்லா மக்களும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே நிக்கி வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அர்ச்சனாவை தான் நீ தான் வந்து ஃபிளிப் ஆயிருப்ப அப்படின்னு. கட்டாரியாவும் சொல்றாரு, நீ தான் அந்த டாட்டு, நீ தான் உன்னதான் டாட்டுன்னு வச்சு பேசிக்கிறாங்க, நீ தான் ஃபிளிப் ஆயிருப்பேன்னு. அர்ச்சனா சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது, நான் வந்து நிக்கிக்கு தான் ஓட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நிக்கி சொல்றாங்க, நான் கூட சேவ் ஆகி வந்தேன்னா நான் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குரூப்பை பிரேக் பண்ணுவேன், பிரேக் பண்ணி தனித்தனியா விளையாட வைப்பேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த தடவை நான் சேவ் ஆனேன்னா நீங்க எல்லாம் தொலைஞ்சிங்க அப்படின்னு சபதம் போடுறாங்க. கடைசியா வந்து சேவ் ஆகாம நின்று இருந்த 3 பேர் பாத்தீங்கன்னா கட்டாரியா, அத்னன் அண்ட் நிக்கி, இவங்க 3 பேர் தான் வந்து டேஞ்சர் ஜோன்ல நின்று இருந்தாங்க. ஸோ இதுல வந்து 2 பேருக்கு டை ஆயிருக்குன்னு சொல்லி அத்னன் அண்ட் நிக்கி இவங்க 2 பேருக்கும் வந்து சேம் ஓட்டு விழுந்திருக்கான். ஸோ சேம் ஓட்டு விழுந்ததுனால இவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு எக்ஸிட் ஆகுறாங்க பேலஸ்ல இருந்து அப்படின்னு லயன் சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு 2 எக்ஸிட். ஸோ இன்னைக்கு 2 எவிக்ஷன். அந்த 2 எவிக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அத்னன், ஒன்று வந்து நிக்கி. ஸோ மெயின் பிளேயர்ஸ் 2 பேருமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ நிக்கி வந்துட்டு நான் இந்த வீட்டில் அர்பாஸை தவிர வேறு யாரையுமே நம்பல, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா கிளம்புறாங்க. அண்ட் அர்பாஸால் வந்து இதை தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக அழுறாரு. நிக்கி வந்து வெளியில் போவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, யார் ஃப்ளிப் ஆனானே தெரியல அப்படின்னு அழுறாரு. அண்ட் நட்டாலியா வந்து அர்பாஸ் அழுறாருன்னு சொல்லிட்டு தேத்துறதுக்காக கிட்ட வராங்க. அவ பார்த்தா திவ்யா வந்து சொல்றாங்க, நீ வரவே வராத, கிட்டே வராத, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நட்டாலியா வந்து ஒருவேளை நிக்கிக்கு ஓட் பண்ணியிருந்தா நிக்கி சேவ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நிக்கிக்கு ஓட் பண்ணாம அவங்க வந்து அத்னனுக்கு ஓட் பண்ணாங்களாம். ஆனா நட்டாலியாவை ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கி வந்து ஒவ்வொரு தடவையும் ஓட் பண்ணியிருக்காங்க. நட்டாலியா வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகும்போதுலாம் மற்றவங்க வந்து ஓட்ஸ் கேட்கும் போது கூட இல்லை நான் நட்டாலியாவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை நிக்கிக்கு அவங்க பண்ணலை, அது பண்ணாம அத்னனுக்கு பண்ணாங்க. அப்படிங்கிறதுனால அர்பாஸ் கிட்டையும் வந்துட்டு நட்டாலியாவை நெருங்க விடல. இதனால நட்டாலியா அழுறாங்க. மனிஷா வந்து அவங்களை கூட்டிட்டு போய் கம்ஃபர்ட் பண்றாங்க, விடு இப்படிதான் அது கேம்ல எல்லாரும் எமோஷனலா இருக்காங்க, இதை பேசாம விடுன்னு சொல்லிட்டு மனிஷா கொண்டு போயிட்டு நட்டாலியாவை கம்ஃபர்ட் பண்றாங்க. ஸோ திவ்யா சொன்ன மாதிரி அத்னனுக்கு ஓட் போடாம நட்டாலியா நிக்கிக்கு ஓட் போட்டிருந்தா இந்நேரம் நிக்கியாவது வந்து சேவ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஓட்னால வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சே நடந்து 2 பேர் வெளியில போயிட்டாங்க. ஷீ சொல்றாங்க, என்னோட ஓட்டிங்கிறது வந்து என்னோட உரிமை, என்ன வந்து யார் ப்ரையாரிட்டியா வைக்கிறா, நான் எதுக்கு வந்துட்டு மற்றவங்களை ப்ரையாரிட்டியா வைக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்குறாங்க. ஸோ ஊர்வஷி வந்து தான் ஒரு சோலோ கேம் விளையாடுறதா சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபாக்ஸ் கீழே இறங்கி வந்து கட்டாரியா அண்ட் திவ்யா இவங்க 2 பேரையும் வந்து லயன்டனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஜங்கா கேம் இருக்கும்ல, சின்ன பசங்க விளையாடுவாங்களே கட்ட கட்டையா அடுக்கி வச்சு, ஸோ அந்த கேம் வந்துட்டு பில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேம் எப்படின்னா அது பில்டிங் விழாம எடுக்கணும். அந்த பில்டிங் விழாம எடுக்கும் பொழுது சில பிளாக்ஸ்ல மட்டும் அமௌண்ட் இருக்கும். ஸோ கண்டஸ்டன்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டஸ்டன்ட் எடுக்கிற பிளாக்ல வந்து 1000 இல்லை 5000 அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஃபேனோட மணி பாட்ல சேரும். அதே சமயம் வந்து ஃபாக்ஸ் எடுக்கிற பிளாக்ஸ்ல வந்து ஏதாவது அமௌண்ட் இருந்தது 5000 இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஃபேனோட மணி பாட்ல ரெடியூஸ் ஆகும். அண்ட் மோர் ஓவர் இவங்க வந்துட்டு அதாவது கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஜங்கா மூவ் பண்ணி மேலே வைக்கும் பொழுது ஒருவேளை அந்த பில்டிங் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னா ஃபேனோட மணி பாட்ல இருந்து அப்படியே ஹாஃப் ப்ரைஸ் மணி வந்து குறைஞ்சிடும். இப்போ 21 lakhs இருக்குன்னா 10.5 lakhs மாறிடும். அதனால இது கொஞ்சம் ரிஸ்கான டாஸ்க் தான். அதுவே ஃபாக்ஸ் கீழே விட்டுருச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஃபேன்ஸோட மணி பாட்ல என்ன மணி இருக்கோ அது அப்படியே பத்திரமா இருக்கும். ஆனா இவங்க விட்டாங்கன்னா ஃபேன்ஸோட மணி பாட்ல இருந்து அப்படியே ஹாஃப் த அமௌண்ட் ஆயிடும். ஸோ இதை டேரா வந்து நீங்கள் எடுத்துக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓகே நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கத்தாரியாவும் திவ்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கேம் வந்து ரொம்பவுமே வந்து நெயில் பைட்டிங் சஸ்பென்ஸ் கேமாக தான் இருந்தது. யார் கீழே கூட போகிறா அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபாக்ஸ் தான் வந்துட்டு ஒரு பிளாக் எடுக்கும் போது அந்த பில்டிங் கீழே உடஞ்சி விழுந்துச்சு. ஃபேன்ஸோட மணி பாட்டில் பார்த்தீங்கன்னா 1000 அப்படி தான் ஏதோ ஒரு அமௌண்ட் சேர்ந்துச்சு. பட் ஃபாக்ஸ் வந்துட்டு எடுத்த பிளாக்ஸ் எல்லாம் ஒரு 5000 1000லாம் இருந்ததுனால கொஞ்சம் இவங்க எடுத்தது கண்டஸ்டன்ஸ் எடுத்ததோட ஃபாக்ஸ் எடுத்த அமௌண்ட் வந்து நிறையா இருந்தது. ஸோ கொஞ்சம் நிறையாவே மணி டிடெக்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த பில்டிங் வந்து ஃபாக்ஸ் தள்ளி விட்டு விழுந்ததுனால
ஃபேனோட மணி பாட்ல இருந்து half the amount ஆகும்னு சொன்னார்ல லயன், அந்த விஷயம் வந்து நடக்காம தப்பிச்சிருச்சு. ஸோ மணி வந்து ஓரளவுக்கு சேவ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இது முடிஞ்ச உடனே உங்க 2 பேருக்கும் நான் ஒரு அட்வான்டேஜ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரியாக்கும் சரி திவ்யாக்கும் சரி ஒரு 2 என்வலப் கொண்டு வந்து லயன் தராரு. இந்த என்வலப்பை வச்சுக்கோங்க, ஓப்பன்லாம் பண்ணாதீங்க, சேஃபா வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு என்வலப்ல ஒருத்தருக்கு அட்வான்டேஜ் இருக்கு, இன்னொரு என்வலப் வந்து எம்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு லயன். கீழே எடுத்துட்டு வந்து திவ்யா வந்து அவங்க பேண்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாங்க. பட் திவ்யா வந்து மற்ற கண்டஸ்டன்ஸோட சேர்ந்து பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி எப்படியாவது கத்தாரியா கிட்ட இருக்கிற என்வலப் வந்து நம்ம திருடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இங்க வந்து கத்தாரியா கிட்ட ஃபைசோ என்ன சொல்றாருன்னா, இந்த என்வலப் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ கத்தாரியாவும் வந்து சேஃபா எங்க வச்சிருக்காரு, அவர் எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. பட் திவ்யாவோட டீம்ல இருந்து மத்தவங்க திருட பாக்குறாங்க. அதுக்காக தான் ஒரு தடவை ஷைனி கூட ரூம்ல வந்து பாத்துட்டு போயிருப்பாங்க அந்த என்வலப் கிடைக்குதான்னு. பட் எங்க செக் பண்ணியோ அந்த என்வலப் கிடைக்காது. அதனால அவங்க வந்து அந்த என்வலப்பை எடுத்திருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து திருடணும் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்காங்க. ஸோ இப்போ லயன் வந்துட்டு ஸ்ருதிகாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால மெஹல் விட்டு வெளியில போயிருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு வருவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. இது சொன்னதோட இல்லாம இப்போ ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம், அந்த கேமுக்கு நானே ஆள் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரின்ஸ், ரஜித் அண்ட் அர்ச்சனா இவங்க 3 பேரையும் சூஸ் பண்றாரு. அண்ட் இவங்க 3 பேரும் வந்து தனக்கு வேண்டிய ஒரு 2 பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட சேர்ந்து டீம் அப் பண்ணி விளையாடுற கேம் தான் இது. ஸோ வெளியில பாத்தீங்கன்னா 3 பவுல் வச்சிருக்கேன், ஒன்னொன்றுக்கும் வேல்யூஸ் இருக்கு. அண்ட் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. ஸோ இந்த தண்ணி தொட்டில இருந்து நீங்க தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பவுல்ல சேர்க்கணும். ஆனா அதுக்கான பொருள் நாங்க எதுவுமே தரமாட்டோம், லைக் கப்போ பாத்திரமோ எதுவும் தரமாட்டோம். நீங்க தான் வந்து அதுல இருந்து எப்படியாவது தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த பவுல்ல சேர்க்கணும். நீங்க எப்படினாலும் தண்ணி எடுத்துக்கோங்க, கையில அள்ளுங்க, வாயில குடிங்க, என்னமோ பண்ணுங்க, பட் அதை எடுத்துட்டு வந்து தண்ணியை சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து டாஸ்க். அப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனா சொல்றாங்க தன்னோட டீமா வந்து ஐசோ அண்ட் ஷிவ் இவங்க 2 பேரும் எடுத்துக்க போறேன்னு சொல்றாங்க. பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காக்கா அண்ட் சாமி இவங்க 2 பேரையும் எடுத்துக்க போறேன் என்னோட டீமான்னு சொல்றாங்க. அதை பத்தி சிவத்துக்கு வந்து ஹாப்பியா இல்லையா, ஏன்னா கேம்னு வரும்பொழுது சிவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. பிரின்ஸ் வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலன்றதுதான் அவரோட வருத்தம். ஸோ கேம் வந்து இப்படிதான், கையில பிடிச்சி தண்ணியை ஊற்றணும், இல்லை ட்ரெஸ் எதனா போட்டிருந்தா அதை நினைச்சு அதை எடுத்துட்டு வந்து தண்ணி ஃபில் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது. ரீகேப்ல பார்த்த வரைக்கும் நேஹல் சண்டை போடுறாங்க, இதுக்கு மேல வந்துட்டு நான் யாரோட ஷேடோவாகவும் இருக்க மாட்டேன், இதுக்கு பதிலாக நான் வெளியில போனோம்னா கூட பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், ஆனா வந்து யாரோட ஷேடோவாகவும் நான் விளையாட மாட்டேன், நான் இனிமேல் சோலோவா விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேஹல் வந்துட்டு பிரின்ஸ் டீமை விட்டுட்டு இங்க வந்து ரஜித் டீம்ல சேருவாங்களா, இல்ல அப்படியே எல்லாரும் சேர்ந்து அவங்கள துரத்தி விட போறாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிரின்ஸ் டீமை எதிர்த்துட்டு நேஹல் நிக்கிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு. என்னதான் வந்து ரஜத்துக்கும் மனிஷாவுக்கும் ஆகாது அப்படின்னா கூட மனிஷாவோட பண்ண அந்த காரியம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்ருதிகா இல்லை, ஸோ ஸ்ருதிகா இருந்திருந்தா ரஜத்தை சேவ் பண்ணியிருப்பாப்ல, அதனால அந்த இடத்துல நான் இருந்துட்டு நான் வந்து ரஜத்தை சேவ் பண்றேன் அப்படின்னு மனிஷா நினைக்கிறாங்க. ஸோ மனிஷா அண்ட் ஸ்ருதிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுல நல்லாவே தெரியுது. அண்ட் மனிஷாவுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட் இருந்தா பண்ணியிருப்பால அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க பண்றாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எப்படியோ ரஜத்துக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுத்து அவரை காப்பாத்திட்டாங்க. இல்லைன்னா ரஜத் இந்த தடவை சேவ் ஆயிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவருக்கு உள்ள ஓட் போடுறதுக்கு யாருமே இல்லை, ஏன்னா அவர் எல்லாரோடையும் சண்டை போட்டு வச்சிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் திக்விஜய் அண்ட் ஸ்ருதிகா இவங்க 2 பேரும் ஒன்றா என்ட்ரி ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் உங்களை திரும்பி மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.